ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம வீட்டில் கன்னி பெட்டி, சுமங்கலி பெட்டின்னு ஒரு சில வீடுகளில் இருக்கும். அந்த பெட்டி எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம குடும்பங்களில் வாழ்ந்து மறைந்த பெண்கள் பெண் தெய்வங்களாக மாறியிருப்பாங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு வளர்ச்சி நிலையில் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தெய்வங்களாக நினச்சி நம்ம வழிபடுவோம். அப்போ அந்த பெட்டியில் அவங்களுக்கு தேவையானதை, இப்போ கன்னி பெட்டியாக இருந்தால் கன்னி பெண்களுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் வச்சு நம்ம பூஜை பண்ணுவோம். அதே மாதிரி சுமங்கலி யாராவது பெண்கள் இறந்துருந்தாங்க அப்படின்னா சுமங்கலிங்க என்னென்ன யூஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் வச்சு நம்ம வழிபடுறது வழக்கம். இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு வழக்கப்படி சுமங்கலி பெட்டிக்கு பொங்கல் வச்சு பூஜை பண்ணுற வீடியோ தான் இதில் போட்டிருக்கேன். வாங்க இந்த வீடியோவில் சுமங்கலி பெட்டி பூஜை நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பூஜை வெளியில், வாசலுக்கு வெளியில் கருப்பண்ணசாமி, மாடசாமி அப்படிங்கிற காவல் தெய்வங்களுக்காக ஒரு இலை போட்டு வெண்பொங்கல் மட்டும் வைப்போம். வீட்டுக்குள்ளே வைக்கிறதுல சக்கரை பொங்கல் வச்சு பழம் எல்லாம் வச்சு நம்ம அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அந்த பெட்டியில் நிரப்பி பூஜை பண்ணி அதை அப்படியே வச்சுருவோம். அதை அப்படியே பூஜை அறையில் வச்சுருவோம். இந்த பெட்டி அடுத்த வருஷம் வரைக்கும் இதே மாதிரி பூஜை பண்ணிவிட்டு ஒரு செவ்வாய் வெள்ளியெல்லாம் பூஜை பண்ணி பராமரிச்சுட்டு வருவோம். அடுத்த வருஷம் தை வெள்ளிக்கிழமை தான் ஒரு நாள் எடுத்து திரும்ப அதில் உள்ள பொருட்கள் எல்லாம் மாற்றி இந்த மாதிரி பொங்கல் வச்சு அதை நம்ம பூஜை பண்ணுவோம். அடுத்த வருஷம் வரைக்கும் இந்த பெட்டி அப்படியே மூடியே நமக்கு பூஜை அறையில் வச்சுருப்போம். தீபார்த்தனை ஆரத்தியெல்லாம் நம்ம காமிச்சிட்ருப்போம். Thank you.